எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் மகளே. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இருங்க இப்போ இருக்கிறது மாதிரியே. அப்புறம் இன்னைக்கு கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விளக்கு வச்சுருக்கோம் பாருங்கள். நிறைய விளக்கெல்லாம் இந்த தடவை வைக்கலை. அப்புறம் படியிலையும் விளக்கு வச்சுருக்கோம். அப்புறம் 4 செவத்துலேயும் 4 பக்கமும் 4 திசைக்கும் விளக்கு வச்சுருக்கோம் மக்களே. முன்னாடியெல்லாம் நல்லா மாடியிலெல்லாம் நல்லா நிறைய கொளுத்துவோம். இந்த தடவை அப்படி கொளுத்தலை. இனி கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க மக்களே. இட்லி குட்டத்தில் தான் மக்களே வச்சு அவிச்சோம். வாழை இலையும் திரளி இலையிலையும் வச்சு அவிச்சிருக்கோம். நல்லா வெந்துட்டு இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் நான். பாருங்க மக்களே, கொழுக்கட்டையே எவ்வளோ நைஸாக அழகாக வந்திருக்கு பாருங்க. எங்கள் வீட்டுக்காரர் கிண்டல் அடிச்சுட்டு போகிறவ, என்ன இது அப்பளம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா மெலிசாக வச்சு தட்டி சூப்பராக பண்ணியிருக்கோம் மக்களே. ஆனால் அந்த இலையில வச்சு அவிச்சது அது எப்படி வைக்கணும்னு தெரியலை. இந்த மாடலில் வச்சோம் பாருங்கள் கொழுக்கட்டையை. இப்படி கிண்ண மாதிரி பிடிச்சி வச்சோம். அது ஒரு மாதிரி நல்லா உருண்டுக்கிட்டு இருக்குது. இது பாருங்க மக்களே, எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இப்படி உருட்டி இந்த திரளி இலைகளை இப்படி வச்சு அவிச்சிட்டோம் பார்த்துடுங்க. சாமிக்கு கொழுக்கட்டையும் கடலை வேர்க்கடலை சுண்டல் பண்ணி அதுவும் வச்சுருக்கோம் மக்களே. அவ்வளோதான் எங்கள் வீட்டில். பாருங்கள் கொழுக்கட்டையை. திரளி இலையில் எப்படி வச்சு அவிக்கணுன்னே தெரியலை. வாழை இலையில் ஈஸியாக மடக்கி வச்சிட்டோம். அழகாக இருக்குது, நல்லா நைஸாக நல்லா வெந்திருக்கு. சூடு எல்லாமே பிரித்து எடுத்து வச்சிடணும். அப்போ தான் எதுவும் பண்ணாது. வெரி சிம்பிள் ரெசிபி தான் மக்களே. இது அரிசி மாவு வறுத்த மாவு எடுத்து நம்ம அதில் தேங்காயை வறுத்து போட்டுக்கிடணும். ஏலஞ்சுக்கு போட்டு நம்ம எவ்வளோ மாவு எடுக்கமோ அதுக்கு தக்கன ஏலஞ்சுக்கு போடணும். போட்டு இங்கே பாருங்க மக்களே, கொழுக்கட்டையே ஒரே இலையில் 2 அதை சுக்கம் பொடிச்சு ஏலக்காவும் பொடிச்சு மாவு கூட போட்டு வறுத்த தேங்காயெல்லாம் நம்ம சர்க்கரை நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவு சர்க்கரையை லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி, ஏன்னா அதில் இந்த செடி ஏதாவது இருந்துன்னா ஃபில்ட்ரு பண்ணணும்ல, அதுக்காக வேண்டிதான். அப்படி பண்ணி மாவில் ஊற்றி நல்லா கிளறி எடுத்துடணும். அப்புறம் ஆறின பிறகு இப்படி பிடிச்சி வைக்கணும். எனக்கு இந்த இலையில எப்படி வைக்கணும்னு தெரியலை. நான் அதனால் இப்படி கையில் வச்சு உருட்டி இப்படி வச்சு இப்படி பின் பண்ணிட்டேன். இப்படி சிலர் இப்படி கிண்ண மாதிரி வச்சு அழகாக வைப்பாங்க, எனக்கு அது தெரியலை. இவ்வளோதான் மக்களே எங்கள் வீட்டில் கார்த்திகை தீப ஸ்பெஷல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மக்களே. தேங்க்யூ.